2025 ஹோண்டாவோட ஆர்னெட் 2025 மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸோட வருது. நிறைய வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபியூச்சர்ஸோட வருது. இந்த வண்டியை பற்றி தான் உங்களுக்கு ப்ரோ அண்ட் கான்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹார்னெட் 3.0 ஆல்ரெடி 2.0 1.0னா போய் இப்போ 3.0 வந்துருச்சு. சரி, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 184.40 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். 16.99 பிஎஸ் பவரை 8500 ஆர்பிஎம்லையும் 15.7 NM டார்க்கை 6000 ஆர்பிஎம்லையும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணோம். இதில் பெரிய ப்ளஸ்ஸு இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸோட இப்போ வந்து புது வேரியண்ட்டில் வருது. கண்டிப்பாக இது வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்தது ஹோண்டாலேருந்து. இந்த வண்டி பவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லாவே இருக்கும். இதோடைய இன்ஜின் சொல்லவே முடியாது, ஏன்னா ஜாப்பனீஸ் இன்ஜின், ஹோண்டாவோட இன்ஜின் இது. இதோடைய சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 790 mm இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸுமே போதுமான அளவு இருக்குது. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் இது ஓட்டி பார்த்துருப்பீங்க ரீசெண்ட் டேஸாக. அதுக்கப்புறம் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் தான். சிட்டி யூசேஜுக்கெல்லாம் நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வண்டியை. ரியர் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140/70, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 110/70 கொடுத்துருக்காங்க. பின்னாடி பிடிச்சிருக்குது கரெக்டாக வந்து ஹேண்டலு, அதுக்கப்புறம் சீட்டோட குஷனிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து டிசைன் வந்து பெருசாக இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகலை. இந்த டைம் எல்லாமே எல்இடி கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் வந்து சப்ஜெக்டிவ். அதுக்கடுத்து மெயினாக ஆல்ரெடி சொல்கிற மாதிரி எல்லா வீடியோலையும் இது வந்து ப்ளூடூத் ஆப்ஷனோடு கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்சிடி டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ 2025 வெர்ஷனில் அப்டேட் வெர்ஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா, காமனாக சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறேன், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு லாங்குக்கும் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வண்டியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி பார்க்கலாம். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா 2025 உங்களுக்கு எல்லாமே எல்இடி செட்டப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன டிசைன்ஸ், அந்த மட்கார்டுலேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஃப்ரண்ட்டில் எல்இடி செட்டப் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய விசிபிலிட்டி எப்படிரா இருக்கும் அப்படின்னா, நைட் டைம்லையும் சரி காலையிலையும் சரி விசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப கம்மியாகவும் கிடையாது, நல்லா தான் இருக்குது இதோடைய விசிபிலிட்டி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர் வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது கம்யூட்டர் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால இதோடைய சஸ்பென்ஷனுமே நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து அந்த அப்சர்வ் பண்ணுது, ஒரு 60% கிட்ட நல்லா அப்சர்வ் ஆகுது இப்போ வந்து புது வெர்ஷனில். என்னடா நிறையா சொல்லிகிட்டே இருக்கேன்னா, ஆக்சுவலாக நல்லதை விட கெட்டது தான் அதிகம் இந்த வண்டியில், ஏன்னா அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது இந்த வண்டியில். சரி வாங்க நெகட்டிவ்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்கிற எல்லா இஷ்யூஸுமே இப்போ கஸ்டமர் வந்து கிட்டத்தட்ட 50%க்கு மேலே இந்த இஷ்யூஸை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஷ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இஷ்யூ. ஆல்ரெடி சொன்ன எல்லா வண்டியிலையுமே இந்த BS6 வேரியண்ட்டுக்கு மேலே வர்றது எல்லாமே இந்த ஸ்டார்டிங் இஷ்யூ பிரச்சனை வந்து காமனாகவே இருக்குது. அடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைக் வந்து ஹீட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது என்னடா இது கம்மி சிசி தானே ஹீட்டெல்லாம் ஆகுது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் நீங்கள் ஹை ரேவ்ஸில் பண்ணுறப்போ போகிறப்பே உங்களுக்கு வந்து அந்த ஃபீலை உணர முடியுது. அதுவும் இந்த சிசியில் எதுக்கு இந்த ஹீட் இருக்குதுன்றது தெரியல, பட் அந்த ஹீட்டை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. என் ஃப்ரெண்டோட வண்டியிலுமே இந்த காமன் இஷ்யூஸ் இருந்துச்சு. அடுத்த இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் ஆயில் லீக்கேஜ் ஆகுது. அவன் ஒழுங்காக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண மாட்டான்டா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் அவன் 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸ் விடணும்னா நாங்கள்லாம் 2800 3000 சர்வீஸ் விட்டுருவோம். என்ன ரீசன்னா எப்பயுமே அவங்க சொல்கிற சர்வீஸ் பீரியடிக்கை காட்டிலும் நீங்கள் வந்து 500 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சர்வீஸ் விட்டுருங்க. உங்களுக்கு வண்டியோட என்ஜின் ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே கிடைக்கும். இதுதான் நான் ஏன் வண்டிலேயே சொல்வேன். ஃப்ரெண்டோட வெஹிக்கிள் எடுக்கிறப்பையும் நான் இதை தான் சொன்னேன். ஸோ அவனை வந்து ஷார்ப்பாக வந்து கரெக்டாக அந்த சர்வீஸ் வந்து விட்டுட்டு வந்தான். இருந்தாலும் அவனுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் சேம் காமனாக வந்து ஃபீல் பண்ணான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய பேருக்கு கஸ்டமர் அந்த சர்வீஸ் சென்டர்லேயே வந்து நிறைய பேர் அந்த இஷ்யூவை கம்ப்ளைண்டாக ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னா, எனக்கு என்ஜினோட 8 இஷ்யூ வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர் அந்த சர்வீஸில் இதை கிளைம் பண்ணுறாங்க. நிறைய பேர் லோக்கல்லையும் பார்த்தேன், அதே நேரத்தில் கஸ்டமர் சர்வீஸ்லேயும் போய் பார்த்தேன் அப்படின்னா இன்ஜினோட 8 இஷ்யூ வருதுன்றாங்க. இது ஹோண்டா இன்ஜின்றது எதுக்காக வந்து இப்படி வருது, இது மாதிரி இஷ்யூஸை நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஹோண்டானாலே ஒரு ட்ரஸ்டபிள் இருக்கும், பட் இந்த ஹார்னெட்டில் அதோடைய இன்ஜின் குவாலிட்டிக்காக தான் நம்ம வாங்குறோம். பட் அதில் 8 இஷ்யூன்றது நம்மளால் வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது அவனுமே ஃபீல் பண்ணால், கியர் ஷிஃப்ட் ஆகிறப்போ ஸ்டக் ஆகுது, ஒரு மாதிரி வந்து
ஸ்டக் ஆகி போகுது. இதெல்லாம் என்னடா நீ மெயின்டைன் பண்ணுறப்போ உனக்கு தெரியாதா, அப்போ சர்வீஸ் சென்டரோட சரி பண்ணி தர போகிறாங்க அப்படின்னா, இது காமனாக போய் ஒரு இஷ்யூ வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் அது வீடியோவில் சொல்ல மாட்டேன். இந்த இஷ்யூ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஹார்னட் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இஷ்யூலாம் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் வண்டியில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்வீங்கன்னா, ஏன் வண்டியில் கிடையாது, நான் வந்து 2020 2021 வாங்கின எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வண்டி BS6க்கு மேலே 2025 வெர்ஷன். நீங்கள் வந்து BS4 வச்சுட்ருப்பீங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான். இதில் சென்சார் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே நிறைய வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது டியூவல் சேனல் ABSம் கூட. ஸோ எந்த அளவு வந்து நம்ம ஃபியூச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுறோம், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை இன்க்ளூட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இஷ்யூஸும் வந்து கண்டிப்பாக வரதான் இருக்கும். ஓல்டு வேரியண்ட்டில் மோஸ்ட்லி காமனாக எந்த இஷ்யூஸும் வந்து கஸ்டமர் சைடில் ஃபீல் பண்ணலை. BS4க்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ BS4ல் எந்த வித இஷ்யூஸும் கஸ்டமர் சைடில் ஃபேஸ் பண்ணல. பட் இப்போ வந்த வேரியண்ட்டில் எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த 2025 வெர்ஷனில் மோஸ்ட்லி இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. பட் எந்த அளவு இது உண்மைன்றதை நம்ம ரியல் லைஃப்பில் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடினதுனால தான் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் இப்போ அந்த புது வேரியண்ட்டில் ஸ்மூத் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் நான் ஃபேஸ் பண்ணலை. லைட்டுமே நல்லா இருக்குது. ஸோ இதை வாங்கலாமா வேணாவா சொல்லுப்பா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள், டியூவல் சேனல் ABS-ஆன வெஹிக்கிள், ஸ்மூத்தாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இதுக்கு ரைவல்ஸ் வந்து நிறையா இருக்குது. பக்கத்தில் வந்து சர்வீஸ் சென்டர் மஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன். நியூ லுக் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் ஹார்னட் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.